Hey guys, இது Crazy Facts தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த கார்ல கிறுக்கி வச்ச இந்த காதல் கிறுக்கன்ல இருந்து டிராக்டர்ல வீலிங் பண்ண தம்பி வரைக்கும் ஏகப்பட்ட ஃபன்னியான சம்பவங்களை பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல இன்னைக்கு ஆண்டி கிட்ட வசமா வாங்க போறாரு இந்த அங்கிள். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய ஃபன்னியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். ஏன் பாட்டி உனக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கே, ஒழுங்கா ஒரு கேக் பீஸை கட் பண்ணி வாய்க்குள்ள போட்டு சாப்பிட்டா என்ன? சீ சின்ன புள்ள தான் கேக்க வெட்டி சாப்பிடுவோம், நான் அப்படியே தான் சாப்பிடுவேன். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். எவன்டா என்னோட கார்ல எஸ்ஏன்னு போட்டு ஹாட்டின்னு போட்டுவேன் அப்படின்னு கார் ஓனர் கொலை வீரரை தேடிட்டு இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நைட்டு ஒரு 2K கிட்ஸ் குட்டி குஞ்சா ஒரு காதல் காவியமே பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அங்க பாருங்களேன், அவனை ஃபுல் லவ் மோட்ல இருக்கான் போல, காத்துலயே வரைஞ்சிக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு வரான். அந்த நேரத்தினோட கார் சிக்க சும்மா விடுவான அந்த பைபிள்ல எஸ்ஏன்னு போட்டு ஹாட்டினை விட்டு செலிப்ரேட் பண்ணிருக்கான். ஏன் தம்பி எஸ்ஏனா என்னப்பா, சவுத் ஆப்பிரிக்காவா? இல்லனே எஸ்ஏனா சதீஷ் அனிதானே. ஏடா டேய், நீ காதுல வளர்க்க கார் தான் கிடைச்சது அவனுக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், ஷவர்மானு நீங்களாம் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்னங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடை? இங்க ஒருத்த போட்டா பாருங்க, இதுதான் உண்மையான ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்டா போற ட்ரெயின்ல ஃபுட் வித்ததால இனிமே இதுக்கு பேர் தான் உண்மையான ஃபாஸ்ட் ஃபுட். அதே ட்ரெயின்ல இங்க ஒரு உடக்க என்ன பண்றானா, சீட்டு கிடைக்கலன்னு ஊஞ்சல கட்டி ஜாலியா உட்காந்துட்டு வந்திருக்கான். அறிவு கட்டு கம்முனாட்டி பொறுக்கி பயில புறம்போக்கு பயில யாருக்கிட்ட வேலையை காட்டுற, இங்க வந்து நான் கொண்டு போட ஒண்ணு ஓடுறாங்க. உலகத்திலேயே இப்படி ஒரு கோல் அடிச்சவங்களையும் பார்த்தது இல்ல, இப்படிப்பட்ட கோல் கீப்பரையும் பார்த்தது இல்ல. நட்புக்கு எடுத்துக்காட்டுனா அது இந்த பையன் தான். தான் பார்த்து ரசிச்சத தன்னோட ஃப்ரெண்டும் பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சா பாத்தீங்களா, இவன் தான்டா உண்மையான நண்பன். என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. சிலம்பாட்டம் படத்துல சிம்பு குதிச்சு குதிச்சு ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு. அதை பார்த்து இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பொண்ணோட டான்ஸ் டெடிகேஷனை நம்ம பாராட்டியே ஆகணும். பைக்ல வீலிங் பண்ணி பார்த்திருக்கேன், சைக்கிள்ல வீலிங் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா முத முறையா இங்க ஒருத்தர் டிராக்டர்ல வீலிங் பண்றான்ப்பா. அட பாவி, ஏன்டா அந்த நாயை வானத்துல இருந்து தூக்கி போடுற? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். இங்க ஒருத்தன் ஜாலியா ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கான். ஆனா பின்னாடி ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. அதை யாரும் கவனிக்கல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஓ, அது அந்த அக்காவோட முடியா? நான் கூட ஏதோ நல்ல பாம்பு டான்ஸ் ஆடுதோன்னு நினைச்சிட்டேன். காலையில கொள்ளைக்கு போன ஆண்டிங்களாம் அப்படியே காலேஜுக்கு வந்து ஒரு டான்ஸை போட்டா இப்படிதான் இருக்கும் போல. காத்தடிக்கிற டான்ஸை பார்த்திருக்கேன். இதுனடா
டான்ஸா இருக்கு. IPL பார்த்திருப்பீங்க, TNPL பார்த்திருப்பீங்க, ஆனா APL பார்த்திருக்கீங்களா? APL அப்படின்னா என்னப்பா? ஆன்டிஸ் பிரீமியர் லீக். இதுதான் அது. அங்க பாருங்களேன், அந்த ஆன்டி சூரியகுமார் யாதவ் ஷாட்லாம் அடிக்குது. என்னடா கரண்ட் பில்லு மட்டும் வருது, காத்து வர மாட்டேதுன்னு பார்த்தா, அடப்பாவீங்களா, ரக்கையை கேட்டு போயிட்டீங்களாடா? அதை கூட தெரியாம ஃபேனை போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க. हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? டேய் எங்க பாறா, கால் இப்படி இருக்கவங்க தான் அங்க போக முடியுமா? அப்படியா? சரி வா போவோம். இவரோட கஷ்டத்தை நீங்களே கேளுங்க. நான் சின்ன சண்டை கிடைக்கும்போது வந்து டேப் ஆகணும் தேடினேன். அந்த டேப்பை வந்து சீலிங்லேயே வச்சு எவனோ சண்டை கழிச்சுக்கிறான் பார்த்தீங்களா? நல்ல அறிவாளி தான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள வச்சு சண்டை கழிச்சுன்னா நம்ம வீட்டு பொருள் பூரா உள்ளே போட்டு கூட்டுக்காரங்களுக்கு மீதி பண்ணிட்டு போடுவான். இதை வந்து வேற ஒன்றும் கிடையாது, மேலே இருந்து அப்படியே கீழே அழக வேண்டியதான். எலான் மஸ்க் கிட்ட இருந்து 70 மிஸ்டு கால் வந்திருக்கு இந்த அறிவாளிக்கு. நீங்க மீன் சாப்பிட்டீங்கன்னா அந்த முள்ள தூக்கி போட்டுறாம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். யாரு சாமி நீ? எங்க இருந்த இவ்வளவு நாள்? உன்னை போல ஒரு ஆளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏ புறா, இங்க வாயேன், உனக்கு ஒன்று தரேன். என் கையை பாரு, இங்க பாத்தியா? ஒண்ணுமே இல்ல. ஹா ஏமாந்தியா? ஏப்ரல் ஃபூல். நக்கு செத்த பையல, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலாம். நீங்க எப்படி சார் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தெல்லாம் சமாளிக்கிறீங்க? இதோ இப்படித்தான். என்னால டெய்லி ஒரு புது பேண்ட்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலா டெய்லி ஒரு புது டிசைனை இப்படி எடுத்து வச்சுப்பேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, அப்படியே போடு. சபா, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாம நம்மளால இருக்க முடியலப்பா சாமி. டேய், என்னடா பண்றீங்க எல்லாரும் உள்ள? பார்த்தா தெரியல, படுத்து கிடக்குறோம். கண்ட நாயெல்லாம் உள்ள வரக்கூடாது, வெளியே போட்டு வச்சிருக்குமே, பாக்கலையே நீ? மரியாதையா வெளியே போயிடு. மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணாம், ரைட் விடு. என்ன இவரு காலையில பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் கச்சேரியில பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை காலையில பண்ண மறந்துட்டாரோ? டேய், என்னடா பாட்டுக்கு வாசிக்க சொன்னா அவரு பாட்டுக்கு வாசிக்கிட்டு இருக்காரு. மழை காலத்துல மூக்குல இருந்து சளியா வர மாதிரி இந்த சுவிட்ச் போர்ட்ல இருந்து தண்ணியா வந்துட்டு இருக்கு. அதிசயத்தை பாருங்களேன். இது அதிசயம் இல்லையா? கனெக்ஷன் கட்டாயி மாறி வருதியா? ஒருவேளை இது மல்டி பர்பஸ் சுவிட்ச் போர்டா இருக்கும் போல. சார்ஜும் போட்டுக்கலாம், அதே சமயத்துல தண்ணியும் முடிச்சுக்கலாம் போல. இந்த அம்மா எவ்வளவு ஒரு புத்திசாலினா, சிப்ஸ் டப்பாக்குள்ள கை போகலன்னு சொல்லி அதுக்காகவே கர்ப்பமாகி ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தை மூலமா சிப்ஸ் டப்பாக்குள்ள இருக்க சிப்ஸ் எடுக்க வச்சு அதை புடுங்கி சாப்பிடுறாங்க இந்த பொண்ணு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். மொட்டை மாடியில கிரிக்கெட் விளையாடுறதுக்கு சூப்பரான ஐடியாப்பா. எத்தனை மீட்டர் சிக்ஸ் அடிச்சாலும் பால் எங்கேயும் போவாது. போன ஜென்மத்துல இந்த மாடு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயரா இருந்திருக்கும் போல. பாலை யாருக்கிட்டயுமே கொடுக்க மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.